அனைவருக்கும் வணக்கங்கள். கடந்த ஒரு 2 நாட்களாகவே மக்கள் மிக மனவேதனையோட பேசப்படுகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் விஜய் அவர்கள் நடத்திய கூட்டத்தில் 41 பேர் பலியானது தான். இதில் பலரை குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் அரசியல் பண்ணுறாங்க, என்ன வேணாலும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலும், ஒரு பொதுமக்களாக என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்கா திமுகவை குறை சொல்கிறாங்க. என்னென்னா இந்த முழு பிரச்சனைக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முழு பிரச்சனைக்கு காரணம் திமுகவே இருந்துட்டு போட்டும். நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே, தாவேக்கா சொல்கிற எல்லாத்தையுமே மக்கள் ஏற்றுக்கட்டும். நீங்கள் அதுக்கு என்ன சொல்யூஷன் தந்திருக்கீங்க இது வரைக்கும்? அதாவது அங்கே ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அந்த பிரச்சனையினால் 41 பேர் பாதிக்கப்பட்டாங்க. நீங்கள் இப்போ விஜய் இருக்காருன்னா ஒரு தலைவராக அந்த கட்சியை வழி நடத்துகிறாரு. அந்த கட்சியை வழி நடத்துகிற தலைவர் என்ன பண்ணுறாரு? ஆளாக கிளம்பி கரூர்லேருந்து சென்னைக்கு போயிடுறாரு. சென்னைக்கு போயிட்டு இப்போ 6 அமரை எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவிட்டிருக்காரு. அதை எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு நல்ல தலைவருக்கு அழகு இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஃபேமஸான ஸ்டார், அதில் எந்த மாற்று கருத்துமே யாருக்குமே கிடையாது. நீங்கள் திருப்பி அந்த ஜிஹெச்சுக்கு போனால் திருப்பி பிரச்சனை வந்திருக்கும். அது எல்லாமே உண்மை தான். நீங்கள் சொல்கிற எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் கரூர்லேயே மாவட்டத்திலே இருக்க வேணாம். நீங்கள் திருச்சியில் தங்கியிருந்திருக்கலாம், அல்லது சேலத்தில் தங்கியிருந்திருக்கலாம். உங்கள் கட்சியில் உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்களான புஷி ஆனந்தையோ, ஆதவ அர்ஜுனாவையோ, இல்லை நிர்மல் குமாரையோ நீங்கள் களத்துக்கு அனுப்பி அங்கே இருக்க பிரச்சனைகள் என்ன, உங்கள் தொண்டர்களை அனுப்பி அங்கே இருக்க பிரச்சனைகள் என்ன, மக்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி எல்லா பழியுமே நம்ம திமுக மேலே போடுறோம். போலீஸ் எனக்கு தரல, அவங்க பொதுவாக நான் கேட்ட இடத்த தரல அப்படிங்கிறோம். நீங்கள் கேட்ட இடத்த தந்து, நீங்கள் போலீஸை தந்து, மக்களுக்கு எல்லாமே தரல அப்படிங்கிறத நீங்கள் திமுக மேலே குற்றச்சாட்டு. நீங்கள் என்ன அந்த மக்களுக்கு தந்தீங்க? குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணீர் தரல, அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு உணவு தரல, இப்படி எதுவுமே தராமல் காலையில் வந்த மக்களை நீங்கள் 7 மணி வரையும் காக்க வச்சுருந்துட்டு அவங்கள அந்த கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் தான் ஒருத்தர் மயக்கம் அடைஞ்சிருக்காரா, இறந்துருக்காரான்னு கூட தெரில, அவரை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதை கூட நீங்கள் கண்டுக்காமல் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க கூட்டத்தில் நின்று. இப்படிப்பட்ட கூட்டத்தில் நின்று நீங்கள் பேசிட்டு நீங்கள் திமுக தான் எல்லாமே காரணம்னு சொல்லி இன்றைக்கி இருக்க வீடியோவில் நீங்கள் போடுறீங்க. முதலமைச்சர் மேலே நீங்கள் அக்யூசியேஷன் வைக்கிறீங்க. முதலமைச்சர் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னா இது சினிமா கிடையாது. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் படத்தில் வர மாதிரி நீங்கள் நினைக்கலனாலும் உங்கள் தொண்டர்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா படத்தில் வர மாதிரியே அந்த 41 பேரையும் திமுக தான் கொலை பண்ணி நம்ம கூட்டத்தில் இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் வக்கீல் சொல்கிறாங்க சனிக்கிழமை சம்பள நாள், அதனால் நிறையா பேர் வரமாட்டாங்கன்னு நாங்கள் நினச்சோம் அப்படிங்கிறாங்க. படித்தவர்கள் மாதிரியே நீங்கள் யாருமே பேசலை. சொல்லப்போனால் பகுத்தறிஞ்சு நீங்கள் யாருமே பேசலை. அந்த கூட்டத்தில் எப்படி ஒருத்தரை கொன்னா கூட இப்போ இருக்க சட்டத்திட்டங்கள்லேருந்து தப்பிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கும் தெரியும், அதை ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் தெரியும், எதிர்கட்சியான அதிமுகவுக்கும் தெரியும். அதுவும் இந்த பொது வெளியில் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது முழுக்க திமுகவுக்கு எதிராக தான் மாறும்னு திமுகவுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க தான் உங்கள் இதில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களோட ஐடி விங்ஸை வச்சு, அந்த தற்கொலை கூட்டங்களை வச்சு நீங்கள் நிறைய பரப்பிட்டுருக்கீங்க. அது எல்லாமே இருந்துட்டு போட்டும். முதலமைச்சர் இதில் அரசியல் பண்ண விரும்பலைன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை ஒரு காரணமாக காட்டி இதில் நீங்கள் திமுக மீது தான் பழி போடுறீங்க. நார்மலாகவே நீங்கள் திமுகவை தான் எதிர்த்து பேசுகிறீங்க. இந்த விஷயத்துக்கு காரணம் திமுகன்னு சொல்கிறீங்க. ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு வாக்குவாதங்களோ ஒரு விவாதங்களோ இதுவரையும் சந்தித்த தமிழ்நாட்டு அரசியலில் சொல்லப்போனால் ஒரு 3 ஜீவன் கூட நம்ம அரசியல் பண்ணிடலாம் போல இருக்குது. இந்த தாவேகாவினர் கூட அப்படி ஒரு அரசியல் பண்ணவே முடியலைங்கிற சூழல் தான் இருக்குது. எதை பேசினாலும் எதை செஞ்சாலும் நீ திமுக அப்படிங்கிற ஒரு வாதத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு வராங்களே ஒழிஞ்சு, அந்த அறிவியல் ரீதியாக அதாவது ஒரு விவாதம்னா ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும். இவங்கள்ட்ட பேசினா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்காங்க இவங்க. நீங்கள் உங்களோட கட்சியை நல்ல கட்டமைப்பில் கொண்டு வாங்க. அதாவது அரசியல் அறிவை பகுத்தறிவை, இந்த மாதிரி பொது அறிவை எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுங்க. அதுக்கு பயிற்சி பட்டறைகள் நடத்துங்க. கூட்டம்னா இப்படி தான் இருக்கணும், கூட்டம்னா இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விதத்தை உங்களோட கழகத்தில் கட்சியில் இருக்க கட்சிக்காரவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க.
ஒருத்தரை ஈஸியாக நம்ம வந்து தப்பு சொல்கிறோம், நம்ம ஆப்போசிட்டில் இருக்கோங்கிறதுக்காண்டி ஈஸியாக ஒருத்தர் தப்பு சொல்லிவிட்டு நம்ம தப்பிச்சு போயிட முடியாது. அந்த தப்பை அவங்க வந்து பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது இப்போ அந்த விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. அந்த விசாரணை குழு தான் முடிவு எடுக்கணும். நீங்களாகவே ஒரு முடிவு எடுத்து முதலமைச்சர் தான் இதுக்கு முழு காரணம், திமுக தான் இதுக்கு முழு காரணம்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்கள் என்னைய அப்படின்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு செயல்பாடுகளை தான் செய்கிறீங்க. அந்த கலவரம் அடங்குற மாதிரி ஒரு செயல் திட்டங்களை எதுவுமே செய்யலை. நீங்கள் கரூருக்கு போனால் பிரச்சனை வந்துடும், நீங்கள் ஜிஹெச்சுக்கு போனால் பிரச்சனை வந்துடும். அது முற்றிலும் உண்மை தான், யாருமே அதை மறுக்கலை. உங்களுக்கு அடுத்து இருக்க தலைவர்கள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் அவங்க போனால் கூட பிரச்சனை வந்துடும். சரி, அந்த மாவட்ட செயலாளரை நீங்கள் அனுப்பியிருக்கலாம், இல்லையா அந்த பகுதிக்கு உட்பட்ட நகர செயலாளரை அனுப்பியிருக்கலாம், இல்லை கிளை செயலாளரை அனுப்பியிருக்கலாம், இல்லை கண்ட இடத்துலலாம் வந்து உங்களோட கொடியை தூக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க உங்களோட கழக தொண்டர்களை அனுப்பி அங்கே இருக்க மக்களுக்கு உதவி செய்ய சொல்லியிருக்கலாம். ஒட்டு மொத்தமாக தலைவர்லேருந்து தொண்டர் வரை எல்லாருமே தலைமறைவு. அப்போ அங்கே யார் போவா? அங்கே இருக்க ஆளுங்கட்சியும் அங்கே இருக்க எதிர்கட்சியும் தான் போய் அங்கே வேலை பார்ப்பாங்க. விஷயம் தெரிஞ்சோன்னே எப்படி வந்து செந்தில் பாலாஜி அங்கே வந்தாருன்னா, சென்னையில் இருந்து நீங்கள் கரூர்லேருந்து சென்னைக்கு ஓடுற மாதிரி கரூரில் இருக்க அதே ஊரில் இருக்கவர் அந்த ஜிஹெச்சுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? பக்கத்து மாவட்டத்தில் இருக்க அன்பில் மகேஷ் அவர் வந்து திருச்சி மாவட்டத்திலேருந்து கரூருக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இதெல்லாம் ஒரு விவாதம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இதெல்லாம் ஒரு கேளிக்கையாக ஒரு சித்திரமாக நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பரப்புறீங்க, செய்கிறீங்க. எல்லாத்துக்கும் முதலமைச்சர் சாரி கேட்குறாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் நடக்கக்கூடாதுன்னு தப்பு நடந்து போச்சு, எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கேட்குறீங்க. என்ன அவங்கள சொல்லி என்ன அவங்கள்ட்ட அரசியல் பண்ணுறது எப்படிங்கிறதுனே ஒன்றும் புரியலை. அதாவது வந்து ஒரு தெளிவான ஒரு தலைவர் இல்லைங்கிறது இது உண்மையிலே இதில் தெரிய வருது. யார் உங்களை பற்றி தாவேக்கா அப்படின்னு ஒரு குறை சொல்லிட்டாலே வந்து அவங்க திமுக இல்லைன்னா அவங்கள குடும்பத்தை அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி தப்பாக பேசணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இவங்க வழி நடத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக ஆகிடக்கூடாது. அதை நீங்கள் ஆகிராதீங்க. நல்ல கட்டமைப்பை உருவாக்குங்க, பகுத்தறிவை கொண்டு வாங்க, பொது அறிவை கொண்டு வாங்க. தயவு செய்து வந்து தமிழக மக்களுக்கு இடையூறாக இருக்காதீங்க. அதை கட்சிக்காரவங்கள்ட்ட வலியுறுத்தி சொல்லுங்கள். ரொம்ப 2 நாட்களாக மனவேதனையோடு தான் இருக்கோம் எல்லாருமே. நீங்களும் அந்த மனவேதனையோடு தான் இருப்பீங்க. அதில் யாரும் எந்த மாற்று கருத்தும் சொல்லலை. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க மேலே அக்யூசியேஷனை கொண்டு போகிறீங்க. அது வந்து உங்கள் கூட்டத்துக்கு கீழே இருக்க அப்பாவியான பொதுமக்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, உங்கள் கட்சிக்காரங்களுக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் சொன்னால் ஊன்னு ஆடுறாங்க, இல்லைன்னா அப்படியே வந்து ஆஃப் ஆகி கிடக்குறாங்க. கொஞ்சம் அவங்கள வந்து பயிற்சி பட்டறைகள், அரசியல் கூட்டங்கள் எல்லாத்தையும் எப்படி நடத்தணும் செய்யணுங்கிறத கொஞ்சம் வந்து நல்ல ட்ரைனிங்கில் கிஷோர்லாம் வச்சு பிகேலாம் வச்சுருக்கீங்க, பிரசாந்த் கிஷோர்லாம் வச்சுருக்கீங்க. அவரெல்லாம் வச்சு நல்ல கிளாஸ் நடத்துங்க, நல்லா செய்யுங்க. மக்களுக்கு நல்லது பண்ண யாரை வேணாலும் கொண்டு வாங்க. மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. யாரையும் ஈஸியாக தப்பு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிடலான்னு நினைக்காதீங்க. இப்போ நான் போஸ்ட் போட்டிருக்கேன், நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு எனக்கு கீழே கமெண்டில் இருக்கும். அந்த கமெண்டில் இருக்க கீழே தற்கூறிங்களுக்கு தான் இந்த வீடியோவே போடுறேன். இதையும் பார்த்துட்டு இதுக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களை யாருனாலையும் திருத்த முடியாது. வந்து தெரிஞ்சுக்கங்க, பகுத்தறிவு வளர்த்துக்கங்க. ஆரோக்கியமான விவாதங்களை வந்து ஒரு அரசியல் கட்சியே எதிர்கட்சியாக இருக்குன்னா அவங்களோட ஆரோக்கியமான விவாதங்களை பண்ணுங்கள். சும்மா எதுக்கெடுத்தாலும் விஜய் விஜய் விஜய், எதுக்கெடுத்தாலும் தாவேக்கான்னு கத்திக்கிட்டு அலையாதீங்க. அது வந்து தமிழக மக்களுக்கு நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை.